ஒரு காலத்தில் சென்னையில் இருந்த பணக்கார சர்க்கிள் மொத்தமும் கேலி செய்த ஒருவன் இன்றைக்கு யாருமே தொட முடியாத உயரத்தை அடைந்திருந்தான். அவனுக்கென ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி அதன் அரசனாக உயர்ந்திருக்கிறான். நினைக்கும் போதே அவர்களுக்கு பிரமிப்பாக இருந்தது. அதே ஆச்சரியத்தோடு அவர்கள் சற்று தொலைவில் நடந்து சென்று கொண்டிருந்த ஹரிஷை திரும்பி பார்க்க அவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் தன்னம்பிக்கையும் கம்பீரமும் வெளிப்படுவதைப் போல இருந்தது. அந்த நிமிடத்தில் ஹரிஷ் அங்கிருந்த பல இளைஞர்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக மாறிக்கொண்டிருந்தான். லிஃப்டை நோக்கி சென்று கொண்டிருந்த ஹரிஷின் காதுகளில் இதெல்லாம் விழுந்தாலும் அவன் மனதில் பதியவில்லை. அப்போதைக்கு அவனது சிந்தனை மொத்தமும் சந்தனாவின் மீதே இருந்தது. அதற்குள் வெளியே வந்த தீபக் ஹரிஷை கட்டி அணைத்து வரவேற்க பதிலுக்கு அவனை அணைத்த ஹரிஷ், சந்தனாவும் அக்ஷராவெங்க என்று கேட்டான். அவனுடைய மனநிலையை புரிந்து கொண்ட தீபக்கும் வேற எதுவும் சொல்லாமல், அவங்க 2 பேரும் தர்ஷினி கூட ரூமில் இருக்காங்க என்று கூறினான். நான் வர விஷயம் சந்தனாவுக்கு தெரியுமா? ஹரிஷ் மீண்டும் கேள்வி எழுப்ப, இன்னும் சொல்லலை ஹரிஷ். தீபக்கிடமிருந்து சுருக்கமாக பதில் வந்தது. அப்படின்னா தர்ஷினிக்கு மெசேஜ் அனுப்பி மற்றவங்க கிட்ட எதுவும் சொல்லாமல் மேலே லிஃப்ட் கிட்ட வர சொல்லு. ஹரிஷ் சொல்ல தீபக்கும் அப்படியே செய்தான். திடீரென தன் ஃபோனில் வந்து விழுந்த மெசேஜை பார்த்து ஷாக்கான தர்ஷினி, ஒரு நிமிஷம் சந்தனா, நான் இப்போ வந்துடுறேன் என்றபடி அங்கிருந்து நழுவி வெளியே வந்தாள். அவள் லிஃப்டின் அருகே வரவும் அந்த லிஃப்டின் கதவு திறக்கவும் சரியாக இருந்தது. வெளியே வந்த ஹரிஷை பார்த்ததும் ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விட்ட தர்ஷினி, ஒரு வழியாக நீங்கள் வந்துட்டீங்களா பாஸ் என்றாள். சந்தனா எப்படி இருக்கா? ஹரிஷ் கொஞ்சம் கவலையுடன் அவளிடம் கேட்டான். சந்தனாவை சந்திப்பதற்கு முன்னால் அவளுடைய மனநிலையை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினான். ஹெல்த் வைஸ் அவள் நல்லா தான் இருக்கா, ஆனால் ஏஜே ஃபேமிலிக்கு நடந்ததை கேள்விப்பட்டதிலிருந்து தான் அவள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கா. என்ன சமாதானம் செஞ்சும் அவளோட அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல என்று தர்ஷினி ஒரு நிமிடம் தயங்கினாள். என்னாச்சு, வேறு ஏதாவது பிரச்சனையா? ஹரிஷ் யோசனையுடன் அவளை பார்க்க, இல்லை, உங்கள் மாமியார் வந்திருக்காங்க. வந்ததுலேருந்தே அவங்க சந்தனா கிட்ட உங்களை ரொம்ப மோசமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் உள்ளே போகும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கே அவங்கள பற்றி நல்லா தெரியும். நான் எதுவும் தனியாக சொல்ல தேவையில்லை. தர்ஷினி ஒரு வழியாக சொல்லி முடிக்க, என்ன, என்னை டிவோர்ஸ் பண்ண சொல்லி அவங்க பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்களா? ஹரிஷ் சிரித்து கொண்டே கேட்டான். அவன் இதை எதிர்பார்த்து தான் இருந்தான். திலகாவிற்கு சும்மாவே அவனை கண்டால் பிடிக்காது. இப்போது அவனை காரணமாக வைத்து 2 முறை கடத்தி வேறு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த அளவிற்கு அவள் மீது கொலை வெறியோடு இருப்பார் என்பதை அவனால் ஈஸியாக கணிக்க முடிந்தது. அவன் அப்படி கேட்டதும் ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி அவனை பார்த்த தர்ஷினி இது ஒரு வகையில் அவனுக்கு பழக்கப்பட்டதுதான் என்பதை உணர்ந்து கொண்டாள். ஒரு காலத்தில் அவளே ஹரிஷை டைவர்ஸ் பண்ண சொல்லி சந்தனாவிற்கு அட்வைஸ் செய்தவள் தானே. அதனால் வேகமாக தன்னை மீட்டு கொண்டாள். ஆமாம் பாஸ், அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேளை அவங்க சொன்னது ஸ்ரீதர் காதலெல்லாம் விழலை. இல்லாட்டி ஏண்டா அவங்கள காப்பாற்றிட்டு வந்தோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார் அவள் சாதாரணமாக சொல்ல. அதை கேட்டதும் ஹரிஷுக்கு தன்னை மீறி சிரிப்பு வந்தது. அவர்கள் இருவரும் ரூமிற்கு பக்கத்தில் சென்றபோது, இந்த ஹரிஷ் ஏழையாக இருந்தப்பவும் நமக்கு பிரச்சனை தான் வந்துச்சு, இப்போ பணக்காரனாக இருக்கும்போதும் பிரச்சனை தான் வருது, அதனால் அவன் உனக்கு வேண்டாம் என்று திலகா சந்தனாவிற்கு பாடம் எடுத்து கொண்டிருந்தார். திலகாவின் பேச்சை கேட்டு சந்தனாவை விட அக்ஷரா எரிச்சல் அடைந்திருந்தாள். இவங்க மனசில் என்ன நினச்சிட்டு இருக்காங்க? ஹரிஷ் மாதிரி ஒரு மருமகன் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும். நாங்கள்லாம் வர மாதிரி ஒருத்தர் கிடைக்க மாட்டாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு வர சொல்லி முட்டாள்தனமாக அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க என்று நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் திலகாவை பார்த்தாள். இன்னொரு பக்கம், அப்படி நடந்தால் கூட ஒரு வகையில் நல்லது தான் என்று அவளது உள் மனது ஆசைப்பட்டது. ஆனால் இந்த கொஞ்ச நாட்களாக சந்தனாவுடன் நெருங்கிய தோழியாக பழகியதால் தான் நினைப்பது தவறு என்பதை உணர்ந்து குற்ற உணர்வுடன் தலையை குனிந்து கொண்டாள். அதற்குள் சந்தனாவும் பொறுமை இழந்து, அம்மா, எதுக்காக வந்ததிலிருந்து நோயின்னு அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஹரிஷை விட்டு வரப்போகிறது இல்லை. அது உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படி இல்லைனா இப்போ நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க. நான் சாகிற வரைக்கும் அவன் கூட தான் இருக்க போகிறேன். அப்படியே அவனால் என் உயிர் போனால் கூட பரவாயில்ல. போதுமா? இப்படி தப்பாக பேசி தான் ஏற்கனவே எங்கள் லைஃப்பில் ஒரு தடவை குழப்பத்தை உண்டு பண்ணிங்க. அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஸோ நான் ஒரு பெரிய ஆபத்தில் வேறு மாட்டிக்கிட்டேன். அப்போது ஹரிஷ் மட்டும் என்னை சரியான நேரத்தில் வந்து காப்பாற்றலைன்னா இப்போ நான் உயிரோடு இருந்திருக்கவே மாட்டேன். இதுக்கும் அன்றைக்கி அந்த விஷயத்தில் ஹரிஷோட தப்பு எதுவுமே இல்லை. இப்போ கூட நம்மளை அவன் தான் காப்பாற்றிருக்கான். ஸோ ப்ளீஸ் மறுபடியும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. முன்னாடி தான் அவன் பணம் சம்பாதிக்கலை, வெட்டியாக இருக்கான்னு சொல்லி எங்களை வாழ விடாமல் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தீங்க. இப்போ தான் அப்படி இல்லையே. எனக்காக தான் அவன் இவ்வளோ கஷ்டப்படுறான். அப்புறமும் எதுக்காக அவனை விட்டுட்டு வர சொல்கிறீங்க? என்னதாம்மா உங்களுக்கு பிரச்சனை என்று மூச்சு விடாமல் பொரிந்து தள்ளினாள் சந்தனா. திலகா பதில் பேச முடியாமல் வாயடைத்து போய் அவளை பார்த்து கொண்டிருக்க அக்ஷராவிற்கு சந்தனா பேசியதை கேட்டு கைத்தட்டி விசிலடிக்க வேண்டும் போல் இருந்தது. ஏம்மா, நிஜமாவே உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இல்லை நான் தான் உங்களை இவ்வளோ நாள் சரியாக புரிஞ்சுக்கலையா? நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாரும் இறந்துட்டதாகவும் அவங்க உடம்பு கூட கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சமாவது உங்களுக்கு வருத்தம் இருக்கா?
அதை விட்டுட்டு என் புருஷனை டிவோர்ஸ் பண்ணுறது தான் இப்போ முக்கியமா என்று எரிச்சலுடன் கேட்டாள் சந்தனா. என்னதான் அவர் அவளுடைய அம்மாவாக இருந்தாலும் இப்போது கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் திலகா நடந்து கொள்வதை பார்க்கும்போது சந்தனாவிற்கு ஆத்திரமாக வந்தது. கஷ்டப்பட்டு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். அந்த கொடுமையை நானும் தாண்டி கேள்விப்பட்டேன். அந்த நேரத்தில் நான் அங்கே இல்லாமல் போனது எந்த சாமி புண்ணியம்னு தெரியல. அதனால தான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஹரிஷ் தான். அவனை விட்டு நீ வெளியே வந்தாலே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாம் முன்ன மாதிரியே சந்தோஷமாக இருக்கலாம். திலகா மறுபடியும் சொல்ல, எதை சொல்கிறீங்க? என்னை என் புருஷன்கிட்ட இருந்து பிரித்து நான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்ச காசெல்லாம் சீட்டாட்டத்தில் தொலைச்சிட்டு வந்தீங்களே, அதைத்தான் சந்தோஷமான வாழ்க்கைன்னு சொல்கிறீங்களா? சந்தனா அவ்வளவு நாள் இருந்த மன அழுத்தம் மொத்தத்தையும் சேர்த்து வைத்து தன் அம்மாவின் மீது பாய திலகாவின் முகம் அவமானத்தில் கருத்தது. அப்போ நீங்கள் வேணால் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கலாம், நான் இல்லை. எனக்கு என் ஹரியோடு இருக்கிறது தான் சந்தோஷம். அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. சந்தனா அழுத்தம் திருத்தமாக சொல்ல திலகா வெறுப்புடன் அவளை பார்த்தார். இவ்வளோ பெருமையாக பேசுகிறியே, இப்போ அவன் எங்கே போனான்? இல்லை உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் நேரில் வந்தானா? நீ நினைக்கிற மாதிரி உன் புருஷனுக்கு உன் மேலே அவ்வளோ பாசம்லாம் ஒன்றும் இல்லை. இப்போவாவது நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு என் பேச்சை கேளு. திலகா சொல்ல, இந்த ஒரு சம்பவத்தை வச்சு என் ஹஸ்பண்டுக்கு என் மேலே பாசம் இல்லைன்னு முடிவு பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் பைத்தியக்காரி கிடையாது. அவன் வர முடியாத ஏதோ சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு இருக்கான். அவன் வரலனாலும் என்னை காப்பாற்றுறதுக்கு எத்தனை ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் வேணால் பாருங்கள், கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அவன் என்னை தேடி வருவான். சந்தனா சொல்லி கொண்டு இருக்கும்போதே அந்த ரூம் கதவு திறக்கப்பட்டது. கதவுக்கு முதுகு காட்டி உட்கார்ந்திருந்த திலகா, இப்போ நாங்கள் எதுவும் ஆர்டர் பண்ணலையே, கூப்பிடும்போது வந்தால் போதும், ரூம் சர்வீஸ் என்று நினைத்து திரும்பி பார்க்காமலேயே எரிச்சலுடன் கூறினார். ஆண்டி, என்ன பேசுகிறீங்க? வந்திருக்கிறது யாருனே தெரியாமல் உங்கள் இஷ்டத்துக்கு எதையோ சொல்கிறீங்க. தர்ஷினி கோபமாக கூற, விடு தர்ஷினி, அவங்க எப்பவும் அப்படி தானே, எல்லாத்துலேயும் அவசரம் என்றான் ஹரிஷ். அந்த ரூமில் 3 பேர் இருந்தாலும் அவனுடைய பார்வை மொத்தமும் சந்தனாவின் மேல்தான் இருந்தது. தன் மனைவி தன் மீது ரொம்பவே கோபமாக இருப்பாள் என்று நினைத்து வந்தவன் அவளுடைய பேச்சை கேட்டு இன்ப அதிர்ச்சியில் மூழ்கியிருந்தான். அதே நேரத்தில் திடீரென ஹரிஷின் குரலை கேட்டு ரூமில் இருந்த மூவரும் நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் திரும்பி பார்த்தனர். கட்டிலில் உட்கார்ந்திருந்த சந்தனா அவனை பார்த்ததும் துள்ளி குதித்து எழுந்தாள். வேகமாக தாவி கொண்டு ஓடி வந்தவள், ஹரி என்று கதறியபடி அவனை இறுக்கமாக அணைத்தாள். அவள் வந்த வேகத்தில் அப்படியே அணைத்து பிடித்த ஹரிஷ் சந்தனாவின் தோள்பட்டையில் முகம் புதைத்தான். எங்கெங்கோ அலைந்து திரிந்த பறவை ஒரு வழியாக தன் கூடை அடைந்தது போன்ற உணர்வு அவனுக்கு தோன்றியது. சந்தனாவின் கண்ணீரால் அவனது சட்டை முழுவதும் நனைய மெதுவாக அவளை தன்னிடமிருந்து பிரித்து நிறுத்தியவன், நான் வந்துட்டேன்ல, இன்னும் எதுக்காக அழுற பேபி என்று அவளுடைய கண்ணீரை துடைத்து விட்டான். இதோ வரேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக எங்கே போன ஹரி? நீ இல்லாதப்போ இங்கே என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா என சந்தனா தேம்பிக்கொண்டே சொல்ல, சாரி பேபி, என்னோடய சுச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிருச்சு, அதுக்காக ரியலி சாரி. உன்னை கடத்தி வச்சிருக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியா என்று வேதனையுடன் கேட்டான். அதெல்லாம் பரவாயில்ல ஹரி, உன்னை திரும்ப பார்த்ததே எனக்கு சந்தோஷந்தான். எங்கே கடைசி வரைக்கும் உன்னை பார்க்க முடியாமல் போயிடுமோன்னு ரொம்ப பயந்துட்டேன். சந்தனா பதிலுக்கு சொல்லி கொண்டு இருக்கும் போதே, என்ன பரவாயில்ல, இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் உனக்கு எங்கள் முகத்தில் முழிக்க தைரியம் இருக்கா? உன்னால் நான் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டேன்னு தெரியுமா? நீ பவர்ஃபுல் டேப்லெட்ஸ் கொண்டு வந்து கொடுக்காததுக்கு அவங்க 2 தடவை என்னை கடத்தி வச்சு டார்ச்சர் பண்ணாங்க. என்ன பண்ணுவியோ தெரியாது, இந்த பிரச்சனையை நீ தான் சரி பண்ணணும். ஒழுங்காக அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக அவங்க எனக்கு தரேன்னு சொன்ன பணத்தையும் உடனே கொடுக்க சொல்லு. திலகா பேசிக்கொண்டே போக அந்த ரூமில் இருந்த சந்தனா உட்பட எல்லோருமே அவரை ஒரு வெறுப்புடன் பார்த்தனர். தன் அம்மா எவ்வளவு பெரிய சுயநலவாதி என்பதை உணர்ந்த சந்தனாவிற்கு ஒரு மாதிரி அவமானமாக இருந்தது. இவ்வளவு நேரம் அவனை எதற்கும் லாயக்கில்லாதவன் என்று திட்டிக் கொண்டிருந்தவர் இப்போது அவனிடமே பணத்தை வாங்கி வர சொல்லி கட்டளையிடுவதை பார்த்து அவளுடைய முகம் கருத்தது. அம்மா, கொஞ்சம் நிறுத்துறீங்களா என்று அவள் பல்லை கடிக்க ஹரிஷ் தான் அவளுடைய முதுகை தடவி அமைதிப்படுத்தினான். என்ன அம்மா, எல்லாரும் ஏன் என்ன அப்படி பார்க்குறீங்க? நான் உண்மையை தானே சொல்கிறேன். இங்கே பாரு, இதுக்கப்புறமும் என் பொண்ணை நிச்சயம் உன் கூட அனுப்ப மாட்டேன். நீ சீக்கிரமாக அவளுக்கு டைவர்ஸ் கொடு, அதுக்கப்புறம் நீ எங்கள் பாதையில் குறுக்க வரவே கூடாது என்றாள் திலகா. டாப் 10 ஆர்கனைசேஷனில் உள்ளவர்கள் அவளை கடத்தி வைத்திருந்த போது என்னவெல்லாம் சொல்லி மிரட்டினார்கள் என்பதெல்லாம் அவளுக்கு வரிசையாக நினைவுக்கு வந்தது. வழக்கம் போல அதற்கெல்லாம் காரணம் ஹரிஷ் தான் என்று நினைத்தவள் கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ போலத்தான் நடந்து கொண்டார். அம்மா ப்ளீஸ் வாயை மூடுறீங்களா? இதுக்கு மேலே நான் பொறுமையாக பேசிகிட்டு இருக்க மாட்டேன். சந்தனா தன்னையும் மீறி கத்த அவளை இறுக்கமாக அணைத்த ஹரிஷ் இந்த பிரச்சனையை தான் பார்த்து கொள்கிறேன் என்று கண்ணசைத்தான். அத்தை, இதுக்கு எப்படி நீங்கள் என்னை குறை சொல்ல முடியும்?
அவங்கக்கிட்ட டேப்லெட்ஸை தரேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட தானே நீங்கள் கேட்டிருக்கணும். நீங்களாக முடிவு பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு இப்போ என்ன குறை சொல்கிறது என்ன நியாயம்? ஹரிஷ் அவளை நேருக்கு நேராக பார்த்து கேட்டான். அதை கேட்டதும் திலகாவின் கண்களில் கோபம் தெரிய அவளுடைய குரல் முன்பை விட பல மடங்கு சத்தமாக மாறியது. என்ன பண்ணுறது, இவ்வளோ நாளாக உன்னால் எந்த பிரயோஜனமும் இல்லாததுனால தான் இந்த ஒரு சான்ஸை நான் யூஸ் பண்ணிக்க விரும்பினேன். அது மட்டும் இல்லாமல் இது மூலமாக உனக்கும் நல்ல பேரும் புகழும் உருவாகும்னு ஆசைப்பட்டேன். அப்படியாவது உனக்கு ஒரு நல்லது நடக்காதான்னு நினச்சேன். திலகா சொல்ல, அத்தை நீங்கள் என்னை பற்றி இவ்வளோ கவலைப்பட தேவையில்லை. இப்போவே நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன். நீங்கள் சொல்கிற பெயர் புகழ் எல்லாமே என்னை தேடி வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஹரிஷ் கிண்டலாக பதில் கூறினான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.